பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எனக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் குறிப்பாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை இப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் செய்திகள் ஏற்கனவே நான் பிரசங்கித்திருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியைத்தான் இப்பொழுதும் தொடர்ந்து பிரசங்கிக்க இருக்கிறேன். மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை ஏனென்று சொன்னால், ரோமர் 6ஆம் அதிகாரம் மிக முக்கியமான 2 வெளிப்பாடு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 வெளிப்பாடும் தான் கிறிஸ்தவத்தின் தூண்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது வெளிப்பாடு பாவ சுபாவம், ஆதாமினுடைய சுபாவம். ஆதாமில் இருந்து கொள்ள நோய் போல பிறப்பின் மூலமாக ஒவ்வொரு மனுஷரிடத்திலையும் தொற்றி இருக்கும் அந்த பாவம், அதனே நாங்கள் பாவ சுபாவம் என்று சொல்கிறோம். சிலர் ஆதாமின் சுபாவம் என்று சொல்கிறார்கள், சிலர் ஜென்ம சுபாவம் என்று சொல்லுகிறார்கள். எல்லாம் ஒரே விஷயத்தை பற்றித்தான் சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடம் எல்லாம் அந்த பாவத்தை பற்றி 1-2 இடத்தை தவிர மற்ற எல்லா இடமும் அந்த பாவத்தை பற்றித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்திலே அவர்கள் தவற விடுவார்களாக இருந்தால் பாரிய வெளிப்பாட்டை அவர்கள் பெற முடியாமல் போகும். இப்போ அந்த வெளிப்பாட்டை அவர்கள் பெற முடியாமல் போனால் தேவனுக்கு ஏற்ற முறையில் அவர்களால் வாழ முடியாமல் போகும். ஆனபடியால் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடமெல்லாம் 1-2 இடத்தை தவிர பாவ சுபாவத்தை பற்றியே சொல்கிறது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது வெளிப்பாடு அந்த பாவ சுபாவம். பாவ சுபாவமே மனுஷகுலத்தினுடைய பிரச்சனை. பாவ சுபாவமே மனுஷகுலத்தின் பிரச்சனையானபடியினால் தேவாதி தேவன் பரலோகத்திலிருந்து மனுஷனாக இறங்கி சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து அந்த பாவத்தின் கொடுமையிலிருந்து மனுஷனை விடுவிக்க வேண்டியதாக இருந்தால் அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது அந்த பாவம், அடுத்தது 2வது அதற்கு தீர்வு. இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணப்பட்டது? சிலுவையிலேயே தீர்வு காணப்பட்டது. ஆனபடியால் கிறிஸ்துவின் சிலுவை 2வது வெளிப்பாடு. அடுத்தது கிறிஸ்துவின் சிலுவை, அதை பற்றிய வெளிப்பாட்டை நாம் அறிந்து கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மில் செயல்படுகிறார் என்ற விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் சிலுவையில் செய்து முடித்த நன்மைகள், இயேசுவினால் சிலுவையில் செய்து முடித்த நன்மைகள் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ 2 வெளிப்பாடு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில். அப்போ இந்த வெளிப்பாடு தெரியாவிட்டால் நிர்பந்தமான வாழ்க்கை 7ஆம் அதிகாரத்தில். இந்த
6ஆம் அதிகாரத்தை அறிந்திருந்தால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்ற வெளிப்பாடு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் இந்த 3 அதிகாரங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறபடியினால் மிகவும் விவரமாக நாங்கள் அதனை பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். அதனை ஒவ்வொருவரும் கேட்டு பூரண பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாகும். இப்பொழுது நாங்கள் ரோமர் 6:2 போவோம். ரோமர் 6:2. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சுருக்கமாக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்கள் அந்த பாவ சுபாவத்துக்கு மரித்து போனீர்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள் அந்த பாவ சுபாவத்துக்கு மரித்து போயிருக்கிறபடியினால் பாவ சுபாவத்தோடு உங்களுக்கு என்ன தொடர்பு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களை கேட்கிறார். இதனை பற்றித்தான் நாங்கள் விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரை நீரங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக நன்றைக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரை நீரங்களை முடிசூட்டினதற்காக உமக்கு நன்றைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காக நன்றைக்கும் ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே, அதற்காக நன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தேவரீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார். அவரே போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடைசி செய்தியில் நான் குறிப்பாக அது என்று சொன்னால் சிலுவையை பற்றி வரும் இடர்களை பற்றி உங்களுக்கு கடைசியாக நான் பிரசங்கித்து கொண்டிருந்தேன். அப்போ அதில் இருந்து நான் தொடர்ச்சியாக மிகுதியான பிரசங்கத்தை கரெடுக்க நினைத்திருக்கிறேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ சிலுவையை பற்றி வரும் இடரல் அதை பற்றி நாங்கள் விவரமாக பார்த்தோம். அப்போ பவுல் அப்போஸ்தலர் விருத்த சேதனத்தை நான் பிரசங்கித்தால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு துன்பங்கள் ஒன்றும் இல்லையே என்று சொல்லி அவர் கலாத்தியர் 5:11 சொல்லி இருக்கிறத நாங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேணும். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாக இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. சிலுவையை பற்றி, கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய செய்தி பிரசங்கிக்கும் பொழுது இடரல் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய செய்தியை போதியாமல் இருந்தால் இடரல் ஏற்படாது. பவுல் அப்போஸ்தலர் இடவிடாமல் சிலுவையின் செய்தியை போதித்ததன் நிமித்தம் அவருக்கு பல்வேறு விதமான இடரல்களை அவர்கள் மனுஷர்கள் அந்த செய்தியினால் இடரப்பட்டு அவர்கள் பவுல் அப்போஸ்தலருக்கு துன்பத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை கலாத்தியர் 5:11 அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ மனுஷர்கள் என்ன காரணத்துக்காக அந்த இடரலை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், மனுஷர்கள் பிரமாணத்தை விரும்புகிறார்கள், நியாய பிரமாணத்தை விரும்புகிறார்கள். அதற்குள் மதத்தை கடைப்பிடிக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக பிரமாணத்தை விரும்புகிறார்கள். அவர்கள் எதையும் ஒரு ஓர்டரின்படி செய்ய வேணும் என்று சொல்லி மதத்தை
மதத்தை ஒருவித மதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். பிரமாணத்தை கடைப்பிடிக்கும் பொழுது மதத்தை நாம் கடைப்பிடிக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இயற்கையாகவே அநேகமான கிறிஸ்தவர்களும், அதாவது குறிப்பாக என்ன மாதிரி என்று சொன்னால், தாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனாலும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பதனாலும், பரிசுத்த ஆவி தங்களுக்குள்ளே இருப்பதனாலும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை தாங்கள் பேசுகிறதுனாலும், அந்த பலமங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் எதனையும் செய்ய முடியும் என்று கிறிஸ்தவர்கள் கூடி நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் நினைத்த மாதிரி தங்களால் வாழ முடியும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படி அவர்கள் நினைக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், குறிப்பாக பல்வேறு விதமான பிரமாணங்களையும் பல்வேறு விதமான கட்டளைகளையும் ஏற்படுத்துகிறார்கள். அப்போ பிரமாணத்தை ஆரம்பிக்க தொடங்கின உடனே, பிரமாணத்தை பின்பற்றின உடனே கட்டாயம் கிரியைகள் எல்லாம் மாற வேண்டும். என்னால் பிரமாணத்தின் முடிவு கிரியை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பல்வேறு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனால் தாங்கள் பிரமாணத்தை உருவாக்குறது என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதை அவர்கள் உணர்வதும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு மனுஷன் வந்து, அதாவது சிலுவையின் பிரசங்கத்தை, உதாரணமாக பவுல் அப்போஸ்தலர் மாதிரி ஒரு மனுஷன் வந்து, ஏன்னால் பவுல் அப்போஸ்தலர் எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அவர் பிரசங்கித்தார் என்று 1 கொரிந்தியர் 1:23 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என சொல்லியிருக்கிறார். அப்போ எங்கு போனாலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே அவர் பிரசங்கம் செய்கிறது வழக்கம். அப்போ அதே மாதிரி பிரமாணங்களை கிறிஸ்தவர்கள் கடைப்பிடித்து பிரமாணங்களின்படி அவர்கள் வாழ வழிக்கிடும் பொழுது, சடுதியாக பவுல் அப்போஸ்தலர் மாதிரி ஒரு மனுஷன் வந்து, நீங்கள் செய்கிறது பிழை, அதாவது மனுஷன் தன்னுடைய சுயபலத்தினால தேவனுக்கு ஏற்ற முறையில் வாழ முடியாது. மனிதன் தன் சுய பலத்தினால தேவனுக்கு முன்பாக நீதியாகவும் பரிசுத்தமாகவும் வாழ முடியாது. தேவன் வேண்டிக் கொள்வதை போல மனுஷர்களால் ஒரு பொழுதும் செய்ய முடியாது. அடுத்தது, கிறிஸ்துவின் சிலுவையில் விசுவாசத்தை வைக்காமல் கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியம் இல்லை என்று சொல்லி ஒரு சிலுவையை பிரசங்கிக்கிற ஒரு போதகர் வந்து பிரசங்கம் செய்த உடனே ஆரம்பத்தில் பிரமாணத்தை கடைப்பிடித்து கட்டளைகளை கடைப்பிடித்து அதனையே வழியாக செய்து கொண்டிருக்கிற மனுஷர்கள் மத்தியில் சிலுவையை பிரசங்கிக்கிற ஒரு போதகர் வந்து, உதாரணமாக உங்களோட சுயபலத்தினால் ஒரு பிரயோசனமும் இல்லை, சுயபலத்தினால நீங்கள் தேவனுக்கேற்ப நீங்கள் வாழ முடியாது, சுயபலத்தினால தேவனுக்கு முன்பாக நீதியாகவும் பரிசுத்தமாகவும் உங்களால் வாழ முடியாது, தேவன் வேண்டிக் கொள்வது போல் மனுஷனால் ஒரு பொழுதும் வாழ முடியாது, கிறிஸ்துவின் சிலுவையில் விசுவாசத்தை வைக்காமல் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பொழுதும் சாத்தியமாகாது என்று சொல்லி ஒரு சிலுவையின் செய்தியை பிரசங்கிக்கிற போதகர் வந்து பிரசங்கிக்கும் பொழுது, பிரமாணத்தை கை கொள்ளுகிற மனுஷர்களுக்கு அது பெரும் இடரலாக இருக்கிறது. பெருமிடறலாக. அதற்கு காரணம் என்ன? அதாவது இவ்வளவு காலமும் நாங்கள் செய்து கொண்டு வந்த வழிகள் பிழையோ, நாங்கள் இவ்வளவு காலமும் பின்பற்றி தேவனை பின்பற்றின வழிகள் பிழையோ, அது எப்படி பிழையாக இருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய சுயபலத்தில் பெருமை கொண்டு நம்பிக்கை கொண்டு அந்த சிலுவையை போதிக்கிற போதகருக்கு எதிராக தாங்கள் இடரல் அடைந்து சிலுவையை போதிக்கிற பிரசங்கிக்கு எதிராக
பயங்கரமான நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் எடுத்து அதனை போதிக்க விடாமல் அந்த மனுஷனுடைய குரலை அவர்கள் நசுக்கி போடுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இதை கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். இது ஆரம்பத்திலேயே நடந்தது. ஆபேல் தேவனுக்கு பிரியமான பலியை கொடுத்தான் என்று சொல்லி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் காயினோ தன்னுடைய சுயத்தினால தன்னுடைய கைப்பலனால் செய்யப்பட்டதை பலியாக கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆபேலுடைய பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய பலியை தேவன் நிராகரித்தார். நிராகரித்ததை அறிந்த காயின் ஆபேலனுடைய குரல் வளையை வெட்டினான் என்று சொல்லப்பட்டு கிடக்குது. அப்போ அந்த காலத்தில் இருந்தே ஆரம்ப காலத்தில் இருந்தே சிலுவையின் செய்தி. அப்போ அந்த பலி என்னத்தை காட்டுகிறது? வரப்போகிற இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பார் என்பதையும் அந்த பழைய ஏற்பாட்டிலே ஆபேல் விசுவாசித்தான். அப்போ அந்த நேரத்திலேயே சிலுவைக்கு எதிரான பயங்கரமான போராட்டம் அந்த நேரத்தில் இருந்து சிலுவையை வயல்வெளியில் இருவரும் பேசிக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ காயினும் ஆபேலும் இந்த சிலுவையின் செய்தியை பற்றித்தான் ஒரு பயங்கரமான வாக்குவாதத்தில், ஆக்ரோஷமான வாக்குவாதத்தில் 2 பேரும் ஈடுபட்டு கடைசி முடிவில் என்ன மாதிரி என்றால் ஆபேலனுடைய தர்க்கவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் காயின் ஆபேலனுடைய கழுத்தை வெட்டினான் என்று, அவனுடைய குரலை வெட்டினான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. இதே மாதிரி இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு புறகம் நடந்தது. இப்பொழுதும் சிலுவையின் செய்தியை பிரசங்கிக்கிற போதகருக்கு எதிராக பிரமாணத்தை பின்பற்றுகிற மனுஷர்கள் சிலுவையின் செய்தியினால் இடரல் அடைந்து அந்த சிலுவையின் செய்தியை பிரசங்கிக்கிற பிரசங்கியின் குரலை அவர்கள் தடுத்து நிறுத்த பார்க்கிறார்கள். முடிந்தால் முழுதுமாக அந்த போதகரையே அவர்கள் அந்த இடத்துல இல்லாதபடிக்கு ஆக்கி போடுவார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது இன்று நேற்று ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. அந்த காலத்தில் இப்போ 6000 வருஷத்துக்கு கிட்ட இந்த பிரச்சனை, அதற்கு மனுஷனை உருவாக்கின காலத்திலேயே இந்த பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசி என்ன மாதிரி என்று சொன்னால், அப்போ கிறிஸ்தவர்கள் என்ன காரணத்துக்காக சிலுவையை நிராகரிக்கிறார்கள்? இதே மாதிரி பவுல் அப்போஸ்தலர் சிலுவையின் செய்தியை பிரசங்கித்து கொண்டு வந்தார். அப்போ சிலுவையின் செய்தியை பிரசங்கித்து கொண்டு இருக்கும் பொழுது அநேகமானவர்கள் பவுல் அப்போஸ்தலருக்கு எதிராக இடரல் அடைந்து, சிலுவையின் செய்தியினால் இடரல் அடைந்து பவுல் அப்போஸ்தலருக்கு பெரும் வேதனைகளை ஏற்படுத்தினார் என்று சொல்லி அவரே தன்னுடைய வாயினால் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எத்தனையோ முறை பவுல் அப்போஸ்தலர் பல்வேறு விதமான துன்பங்களை சந்திக்க வேண்டியதாகிவிட்டது. காரணம் என்ன? சிலுவையின் செய்தி இடரலை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ 11:22 அவர் என்ன சொல்கிறார் என்று கவனமாக பார்த்து கொள்ளும். விவரமாக நான் அதை பிரசங்கிக்கவில்லை. தனக்கு ஏற்பட்ட வேதனைகள், அப்போ இந்த வேதனைகள் இப்பவும் சிலுவையின் செய்தியை பிரசங்கிக்கிற போதகர்களுக்கு ஏற்படும் என்பதை கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வார்களாக. ஏனென்றால் சிலுவையின் செய்தி மனுஷனை நிர்வாணமாக்குகிறது. மனுஷனுடைய சுய பலத்தினால்
அதனாலே ஒரு பிரயோசனமும் இல்லை. அவன் சிலுவைக்கு போக வேணும், அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும், அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேணும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அவனால் வாழ முடியுமே தவிர அவனுடைய சொந்த பலத்தினால, அவனுடைய திட்டங்களினால, அவனுடைய பிளான்கள், அவனுடைய திட்டங்கள், அவனுடைய ஸ்கீமுகள், அதுகளாலே எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்பதை சிலுவையின் செய்தி சுட்டி காட்டுகிறபடியினால் அநேகமான கிறிஸ்தவர்கள் இடறல் அடைந்து அந்த சிலுவையின் செய்தியை பிரசங்கிக்கிற போதகருக்கு எதிராக பல்வேறு விதமான உபத்திரவங்களை அன்று கொடுத்தார்கள். ஆபேலுக்கு கொடுத்தார்கள், பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுத்தார்கள். இப்பொழுது அதை பிரசங்கிக்கிற போதகர்களுக்கு எதிராக இப்பவும் அது நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கவில்லையா இருந்தால் அது ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ பவுல் அப்போஸ்தலருக்கு என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். அவர் சொல்றார், அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளினால், பொல்லுகளினால், அதைத்தான் மிலாறுகள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு, 3 தரம் மிலாறு அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரியாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை இல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அப்போ இதற்கு காரணம் என்னன்றதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். பவுல் அப்போஸ்தலர் சிலுவையின் செய்தி அதுதான் அவருடைய செய்தி. வேறொரு செய்தியை அவர் பிரசங்கிக்கவில்லை. அந்த செய்தியே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தி. அந்த செய்தியை அவர் பிரசங்கிக்கும் பொழுது அநேகமானவர்கள் இடரல் அடைந்து அவருக்கு துன்பத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எதிர்ப்பு ஏற்பட்டதோ இல்லையோ, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எதிர்ப்பு ஏற்பட்டதோ இல்லையோ, கிறிஸ்துவின் சிலுவையிலே தான் ரட்சிப்பும், கிறிஸ்துவின் சிலுவையிலே தான் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையும் என்பதை நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த வழியும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்துவின் சிலுவையில தான் மனுஷனுக்கு ரட்சிப்பு, கிறிஸ்துவின் சிலுவையில தான் மனுஷனுக்கு கிறிஸ்தவனுக்கு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அவன் வாழ முடியும். அப்போ வேறு எந்த வழியாலும் ரட்சிப்பை பெற முடியாது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் முடியாது. இதைத்தான் தெளிவாக நம்முடைய பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 சொல்லியிருக்கிறார். கவனமாக கேளுங்கள். 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில், அப்போ நாங்களோ என்று சொல்லும் பொழுது தன்னை முற்படுத்தி தன்னோடு சம்பந்தப்பட்ட சக போதகர்களை முற்படுத்தி நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அப்போ உலகத்துக்கு வந்து பைத்தியமாக இருக்கிற
இருக்கிறது, யூதருக்கு இடறலாக இருக்குது. அப்போ இடறலாக இருந்ததோ அந்த செய்தி அவர்களுக்கு யூதர்களுக்கு இடறலாக இருந்தால் என்ன, அந்த செய்தி உலகத்துக்கு பைத்தியமாக இருந்தால் என்ன, அந்த செய்தியை தவிர வேறு ஒரு செய்தியும் பிரசங்கிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த செய்தியினால தான் ரட்சிப்பு, அந்த செய்தியினால தான் பரிசுத்தம், அந்த செய்தியினால் தான் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக வாழ முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிய வேண்டும். ஆனபடியால் பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை பிரமாணத்தில் வைப்பானாகில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை பிரமாணங்களில் வைத்திருக்கிறார்கள். அப்போ அவர்களிடம் கேட்டால் நீங்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவர் சிலுவையில் செய்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதே நேரம் நாங்கள் வாட்டர் பேப்டிசம் தண்ணீர் ஞானஸ்தானத்தையும் விசுவாசிக்கிறோம், அதே நேரம் நாங்கள் கர்த்தருடைய ராபோஜனத்தையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதே நேரம் உபவாசத்தையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ உபவாசம் பிழையல்ல, கர்த்தருடைய ராபோஜனம் பிழையல்ல, தண்ணீரில் ஞானஸ்தானம் பிழையல்ல, ஆனால் அவைகள் விசுவாசம் அல்ல. ஆனால் அவைகள் விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் நம்பி அதை முழுதுமாக நம்பிக்கை கொண்டு திட நம்பிக்கை கொண்டு அந்த விசுவாசத்தில் தங்கி இருக்கிறதே முக்கியமாக தேவன் எதிர்பார்க்கிறது. இதைத்தான் 1 கொரிந்தியர் 2:2 சொல்லியிருக்கிறார். வேறு ஒன்றுக்கும் நீங்கள் போகக்கூடாது. 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அந்த வேறொன்று எவ்வளவு ஆவிக்குரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் என்ன, அல்லது எவ்வளவாய் வேத வாக்கியங்களால் சோடிக்கப்பட்டிருந்தால் என்ன, அதுகள் ஒன்றையும் பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ விசுவாசத்தை தங்களுடைய பிரமாணத்தில் நான் உதாரணமாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், நாங்கள் சிலுவையை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதே நேரம் நாங்கள் தண்ணீரில் ஞானஸ்நானத்தையும் விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய ராப்போஜனத்தையும் விசுவாசிக்கிறோம், உபவாசத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், வேத படிப்பை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் ஆவிக்குரிய விஷயங்களாக அது இருந்தாலும் அது அல்ல விசுவாசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதில் நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக தோல்வி ஏற்படும், நிச்சயமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோல்வி ஏற்படும். அது மட்டுமல்ல, நிச்சயமாக அந்த பாவ சுபாவம் உயிர் பெற்று எழுமென்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அது மட்டுமல்ல, பாவ சுபாவம் ரட்சிக்கப்பட முன்பு என்ன மாதிரி ஆட்சி செய்ததோ அதே மாதிரி கிறிஸ்தவர்களையும் ஆட்சி செய்யும் என்றதை நிச்சயமாய் அறிவீர்களாக. கிறிஸ்தவர்களுக்கு அது மிக முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால் பிரமாணங்களில் விசுவாசம் பெற்றவுடனே தோல்வி, கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோல்வி, பாவ சுபாவம் உயிர் தழுதல். அதே நேரம் பாவ சுபாவம் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது என்ற உண்மையை அவர்கள் அறிந்து கொள்ள வேணும். இதுவே கிறிஸ்தவத்தின் அவல நிலை, தற்போதைய கிறிஸ்தவத்தின் அவல நிலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நாங்கள் விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபை உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள்
அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.